வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் வடிவியல் பயிற்சி 4.2ல 12வது கணக்கு பார்க்க போறோம். QR 5 சென்டிமீட்டர், கோணம் P 40 டிகிரி மற்றும் உச்சி P இலிருந்து QRக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் PG = 4.4 சென்டிமீட்டர் என இருக்கும்படி முக்கோணம் PQR வரைக. மேலும் உச்சியான P இலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு கணக்குல கொடுக்கப்பட்ட அளவுகளை பயன்படுத்தி ஒரு உதவி படம் வரைய போறோம். இதுல நம்ம PQRங்கிற முக்கோணம் வரைய போறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுல QRங்கிறது அடிப்பக்கம். சோ அடிப்பக்கம் 5 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அடிப்பக்கம் QR 5 சென்டிமீட்டர்ல வரைஞ்சுக்கிறோம். அதனுடைய உச்சி கோணம் 40 டிகிரின்னு நமக்கு கணக்குல கொடுத்திருக்காங்க. சோ உச்சி கோணத்தின் அளவை 40 டிகிரின்னு நம்ம குறிச்சுக்கிறோம். இந்த முனை P முனை. சோ P இலிருந்து QRங்கிற இந்த பக்கத்திற்கு வரையப்பட்ட நடுக்கோடு. சோ இதனுடைய நடுப்புள்ளியை G அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா PG இன் நீளம் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க 4.4 சென்டிமீட்டர். சோ இந்த மாதிரியாக ஒரு முக்கோணம் வரையணும். அடுத்து முக்கோணத்தின் உச்சி முனையான P இருந்து இந்த QRக்கு வரையப்பட்ட ஒரு செங்குத்து கோடு வரையணும். அந்த குத்துக்கோட்டின் நீளமும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இங்க கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு அளவுகளையும் பயன்படுத்தி முக்கோணத்தின் இரண்டு முனைகளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். மூன்றாவது முனையான P கண்டுபிடிப்பதற்காக நம்ம ஒரு வட்டம் வந்து இங்க வரையணும். சோ அதற்கு முதல்ல முக்கோணத்தின் அடிப்பக்கமான QR 5 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு வந்து நம்ம வரைகிறோம். சோ இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கிறோம். இது வந்து நமக்கு QR அப்படிங்கிற அடிப்பக்கம். இதனுடைய அளவு 5 சென்டிமீட்டர்னு நமக்கு கணக்குல கொடுத்திருந்தாங்க. இந்த QR அப்படிங்கிற பக்கத்துல இருந்து நமக்கு உச்சி கோணம் கொடுக்கப்பட்ட 40 டிகிரியை Qல இருந்து குறுங்கோணத்துல நம்ம கீழே ஒரு கோடு வந்து வரைகிறோம். Qங்கிற முனையிலிருந்து கொடுக்கப்பட்ட உச்சி கோணமான 40 டிகிரியை கீழ்ப்புறமாக நம்ம எடுக்கிறோம். சோ கீழ்ப்புறமாக 40 டிகிரியில ஒரு புள்ளி வைக்கிறோம். இந்த புள்ளியை Qங்கிற முனையோட நம்ம இணைக்கிறோம். சோ இங்க நம்ம நீட்டி விட்ட இந்த கோட்டிற்கு E அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம். QE அப்படிங்கிற கோடானது QR கூட நமக்கு ஏற்படுத்தக்கூடிய கோணமானது 40 டிகிரி. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா QEங்கிற இந்த கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோடு வரைய போறோம். அந்த செங்குத்து கோடு வரைவதற்காக Qங்கிற முனையில வைத்து நம்ம 90 டிகிரியில ஒரு புள்ளி வந்து குறிக்கிறோம். சோ இந்த புள்ளியையும் Qவையும் சேர்த்து நம்ம இணைக்கிறோம். சோ Qங்கிற முனையிலிருந்து 90 டிகிரியில வரையப்பட்ட இந்த புள்ளியை இணைத்து வரையக்கூடிய இந்த கோட்டிற்கு F அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம். இது வந்து நமக்கு 90 டிகிரியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா QRங்கிற கோட்டிற்கு நடுப்புள்ளி Gயை வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம QRங்கிற இந்த பக்கத்தின் மையப்புள்ளி நடுப்புள்ளி கண்டுபிடிப்பதற்காக பாதி அளவுக்கு மேல QRின் பாதி அளவிற்கு மேலாக ஒரு அளவு எடுத்து Qங்கிற புள்ளியிலிருந்து மேல ஒரு வில் வெட்டுறோம், கீழையும் ஒரு வில் வெட்டுறோம். அதே அளவை மாத்தாம Rங்கிற புள்ளியிலிருந்து மேல ஒரு வில் கீழே ஒரு வில் வெட்டுறோம். ஸோ இந்த ரெண்டு விற்களும் வெட்டக்கூடிய இந்த புள்ளியை குறித்து அது ரெண்டையும் நம்ம இணைச்சுக்கிறோம். இந்த கோடானது QR அப்படிங்கிற இந்த பக்கத்தை இருசம பாகமாக பிரிக்கக்கூடிய Gங்கிற புள்ளியை நமக்கு கொடுக்குது. இந்த கோடானது QFங்கிற இந்த கோட்டில் வெட்டக்கூடிய புள்ளியை நம்ம O அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கலாம். OQ or OR இந்த ரெண்டுல ஏதேனும் ஒன்றை ஆரமாக கொண்ட ஒரு வட்டம் வந்து வரைய போறோம். அதாவது Oல இருந்து R வரைக்கும் இருக்கக்கூடிய அளவை எடுத்துக்கிறோம். இந்த அளவை ஆரமாக கொண்ட ஒரு வட்டம் வந்து வரைகிறோம். இப்போ இந்த வட்டத்தின் மீது நம்ம நடுக்கோட்டின் நீளம் வந்து நமக்கு தெரியும். நடுக்கோட்டின் நீளம் 4.4 சென்டிமீட்டர்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அளவை நம்ம காம்பஸ்ல எடுக்கிறோம். 4.4 சென்டிமீட்டர் அளவுல Gங்கிற புள்ளியிலிருந்து இந்த வட்டத்தின் மீது ஒரு வில் வெட்டுறோம். இப்போ இந்த வில் வெட்டக்கூடிய இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான முக்கோணத்தின் மூன்றாவது முனையான P. ஸோ இப்போ இந்த Pயும் Q இணைத்து PQங்கிற பக்கத்தை உருவாக்குறோம். P மற்றும் R இணைத்து PRங்கிற பக்கத்தை உருவாக்குறோம். இதுதான் நமக்கு தேவையான முக்கோணம் PQR. இப்போ நமக்கு Pங்கிற முனையில 40 டிகிரி இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். PQங்கிற பக்கத்தின் மீது
ப்ரொட்ராக்டரை வச்சு நம்ம அளவு பார்த்தோம் அப்படின்னா பிஆர்ங்கிற இந்த கோடானது 40 டிகிரியில் இருக்கும். ஸோ இந்த கோணம் 40 டிகிரின்னு சொல்லி நம்ம குறிச்சுக்கலாம். நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா முக்கோணத்தின் P அப்படிங்கிற முனையிலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோடு, இந்த Pங்கிற முனையிலிருந்து QRக்கு ஒரு குத்துக்கோடு வரையணும். அந்த குத்துக்கோட்டின் நீளம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ குத்துக்கோடு நம்ம வரைவதற்காக QRங்கிற பக்கத்தை நம்ம நீட்டி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம Pங்கிற முனையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் 2 விற்கள் வெட்ட போறோம். இந்த QRங்கிற கோட்டின் மீது 2 விற்கள் வெட்ட போறோம். இதே அளவை மாத்தாம இந்த 2 விற்களும் QRின் மீது வெட்டக்கூடிய புள்ளியிலிருந்து அடுத்து ஒரு வில் வந்து நம்ம கீழே வெட்டுறோம். அதே அளவை மாத்தாம இந்த இடத்துல இருந்தும் ஒரு வில் வெட்டுறோம். ஸோ இப்போ இந்த 2 விற்களும் வெட்டக்கூடிய புள்ளியை நம்ம P கூட இணைக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான Pலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோடு. இந்த கோடானது நமக்கு இந்த இடத்துல ஒரு செங்கோணத்தை தாங்கும். ஸோ இந்த குத்துக்கோட்டின் நீளம் முனை Pலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோடு இது. இந்த குத்துக்கோட்டின் நீளம் என்னன்னு நமக்கு கணக்கில் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு 2.1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதையும் எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். நமக்கு கணக்கில் QR மற்றும் Pங்கிற கோணம் Pலிருந்து QRக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளமும் கொடுத்திருந்தாங்க. எனில் முக்கோணம் PQR வரைந்து Pலிருந்து Qக்கு வரையப்பட்ட செங்குத்து கோட்டின் நீளமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட அளவுகளை உதவிப்படத்தில் நம்ம வரைஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட QR அளவு மற்றும் இந்த PGயின் அளவிலிருந்து நம்ம முக்கோணம் வரைகிறோம். அதற்கு நம்ம QR லைன் வரைந்து அதற்கு கீழ்ப்புறமாக 40 டிகிரி உச்சி கோணம் கொடுத்த 40 டிகிரியை கீழ்ப்புறமாக எடுக்கிறோம். இந்த QE அப்படிங்கிற இந்த கோட்டிற்கு செங்குத்து கோடு வரைந்து அடுத்து நம்ம QR அப்படிங்கிற பக்கத்திற்கு நடுப்புள்ளியை கண்டுபிடிப்பதற்காக பாதிக்கு மேல் அளவு எடுத்து விற்கள் 2 புறமும் வெட்டி நம்ம இந்த நடுப்புள்ளி Gயை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த கோடானது QF மீது வெட்டக்கூடிய புள்ளியை தான் நம்ம O அப்படின்னு சொல்லி நம்ம வரையக்கூடிய வட்டத்தின் மைய புள்ளியாக எடுத்துக்கிறோம். ஸோ OQ அல்லது OR அப்படிங்கிறத ஆரமா எடுத்து ஒரு வட்டம் வந்து வரைகிறோம். இந்த வட்டம் எதற்காக வரைகிறோம் அப்படின்னா முக்கோணத்துல 2 முனையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 3வது முனையை கண்டுபிடிப்பதற்காக இந்த வட்டம் வந்து வரைகிறோம். இந்த வட்டத்தின் மீது நடுக்கோட்டின் நீளம் நமக்கு தெரியும். அந்த நடுக்கோட்டின் நீளத்தின் அளவை Gல இருந்து ஒரு வில் வெட்டும் போது நமக்கு Pங்கிற முனையானது கிடைச்சிருது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நடுக்கோடு. இது அளவு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 4.4 சென்டிமீட்டர். ஸோ இந்த அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் PQR வரைந்து Pலிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். இந்த செங்குத்து கோட்டின் நீளத்தையும் அளந்து எழுதியாச்சு.